ஹலோ ஆல், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணின்றதை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சிருந்த காராமணியை குக்கரில் வேக போடுறதுக்கு போட்டாச்சு. ஒரு 2லேருந்து 3 விசில் வந்தாலே போதும், இது சூப்பராக குக் ஆகி வந்துடும். கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீன்ஸ் உஸ்லி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் வத்தல், சீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா ஸ்டீம் பண்ணி உதுத்து வச்சிட்டோம்னா பீன்ஸ் உஸ்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேஸ் ரெடி ஆயிரும். கூடவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைலில் ஸ்பைஸியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். யூஷுவலாக பண்ணுற கத்திரிக்காய் பொரியலை காட்டிலும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் துருவல் தான். இன்னொரு ஷார்ட்ஸில் இதோட ரெசிபியை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினி இட்லி கூடவே காம்பினேஷனாக வேர்க்கடலை துவையல். இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எண்ணெய், சால்ட் அண்ட் மஞ்சள் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா போதும். தண்ணியெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இதே பேன்லேயே பீன்ஸ் உஸ்லி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயின் கோர்ஸ்க்கான மேங்கோ ரைஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மேங்கோ சீசன் முடிகிறதுக்குள்ளே இதில் வந்து எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணிடணும். அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி